Exercise 1.4 first question, simplify the following. So இது ஃபுல்லாகவே division. ஸோ எப்படி டிவிஷனை பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் 0.6 டிவிஷன் 3. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 0.6 டிவைடட் பை 3. ஸோ இதில் டினாமினேட்டரில் டெசிமல் நம்பர் கிடையாது, அது பாயிண்ட்டு கிடையாது. பட் நியூமரேட்டரில் பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் இருக்கிறதுனால ஒரு டிஜிட், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ ஒரு டிஜிட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, ஸோ ஒரு டிஜிட் இருந்தால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்ததுன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்தது அப்படின்னாக்கா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே வந்து ஹோல் நம்பர் தான் இருக்குது. பட் மேலே நம்மளுக்கு என்ன இருக்குதுனாக்கா 0.6, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ இது வந்து டெசிமல் நம்பராக இருக்குது. ஸோ இந்த டெசிமல் நம்பரை ஹோல் நம்பராக நம்ம ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் இருக்கிறதுனால 10ஆல் நியூமரேட்டரி டினாமினேட்டரி மல்டிப்ளை பண்ணனா அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ வேல்யூ, இந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ எப்போ சேஞ்ச் ஆகாதுன்னா, நியூமரேட்டரி டினாமினேட்டரை சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா சேஞ்ச் ஆகாது. சேம் நம்பரால் டிவைட் பண்ணாலும் சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் இருக்கிறதுனால, ஒரு டிஜிட் இருக்கிறதுனால, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால நம்ம 10ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 0.6 இன்ட்டு 10 டிவைடட் பை 3 இன்ட்டு 10. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, இதை மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா ஒரு டெசிமல் ரைட் சைடு மூவ் ஆகும். அப்போ 0.6ன்னு வரும். அது 0 போடணுங்கிற அவசியம் இல்லை, 6ன்னு போட்டுட்டா போதும். ஸோ இங்கே 3 இன்ட்டு 10 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது 1 டைம், இது 2 டைம். ஸோ அப்போ இது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2/10ன்னு கிடைக்குது. 2/10ங்கிறது 10ஆல் டிவைட் பண்ணிங்கனாக்கா நார்மலாக பாயிண்ட் ரைட் சைடில் இருக்கும். டிவைட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். ஸோ அப்போ 10ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 0.2 பாயிண்ட் இங்கே இருக்கும், இந்த பாயிண்ட் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு டிஜிட் மூவ் ஆகும். ஏன்னா 10ங்கிறதுல ஒரு 0 இருக்கிறதுனால பாயிண்ட்டு லெஃப்ட் சைடு 1 டிஜிட் மூவ் ஆகும். அப்போ 2.0 அப்படிங்கிறது அதனுடைய ஆன்சர். பை தி சேம் ஐடியா இங்கே 0.90 டிவைடட் பை 5. ஸோ இங்கே டினாமினேட்டரில் நமக்கு பாயிண்ட் கிடையாது, பட் நியூமரேட்டரில் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதுனால 100ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ 0.90 இன்ட்டு 100 டிவைடட் பை கீழே 5 இன்ட்டு 100. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது இந்த இடத்துல, ஸோ மேலே 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் டெசிமல் பாயிண்ட் ரைட் சைடு 2 டிஜிட் நம்மளுக்கு ஜம்ப் ஆகும். அப்படி ஜம்ப் ஆகும்போது 90ங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. 90 பை கீழே அப்படியே வச்சுக்கலாம் 5 இன்ட்டு 100. ஸோ இப்போ 5 டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே 1 டைம், இங்கே 5 டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா 9க்கு 1 டைம், ரிமைண்டர் 4 40, அப்போ 8 டைம். ஸோ 18 டிவைடட் பை 100. ஸோ இதில் நல்லா கவனிங்க, 100ஆல் டிவைட் பண்ணும்போது நார்மலாக பாயிண்ட்டு ஹோல் நம்பர் அப்படின்னாக்கா ரைட் மோஸ்ட் சைடு இங்கே தான் இருக்கும். ஸோ 100ல் 2 ஜீரோஸ் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டு இங்கே பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பு இல்லை. இந்த பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைடு 2 டிஜிட் மூவ் ஆகும், 1 2. அப்போ 8 1.0 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த கொஷினோட ஆன்சர். அதே மாதிரி தேர்ட் கொஷினுக்கு வந்துடலாம். தேர்ட் கொஷின் வந்து 4.08 டிவைடட் பை 4 அப்படின்னு இருக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு 2 டெசிமல் இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. டினாமினேட்டரில் நமக்கு வந்து பாயிண்ட்டே கிடையாது. ஸோ இங்கே 2 இருக்கிறதுனால 100ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிடலாம், 2 டெசிமல் இருக்கிறதுனால. அப்போ 2 டிஜிட் இருக்கிறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 0.08 இன்ட்டு 100 பை டினாமினேட்லேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா 4 இன்ட்டு 100. ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் இந்த பாயிண்ட் வந்து ரைட் சைடு 2 டிஜிட் மூவ் ஆகும். ஏன்னா 100ல் 2 ஜீரோஸ் இருக்கிறதுனால 2 டிஜிட் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆச்சுனாக்கா இது 408 மாறிடும்.
408 divided by கீழே 4 into 100ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது 408 4ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த 4 1 டைமு, இந்த 0 அப்படியே போட்டுக்கணும், இந்த 8 வந்து 2 டைம். அப்போ 102 டிவைடட் பை 100ன்னு வருது. ஸோ நார்மலாக டெசிமல் பாயிண்ட் ஹோல் நம்பரில் ரைட் சைடில் இருக்கும். ஸோ 100ல் டிவைட் பண்ணும்போது 2 0 இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு 2 டிஜிட் மூவ் ஆகும். 1 2. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 2 0.1. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 1.02ங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்துடுங்க. 21.56 டிவைடட் பை 7. ஸோ இப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகுது? 21.56 into 100 பை டினாமினேட்டர்லேயும் 7 into 100. ஸோ நியூமரேட்டரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்டு ரைட் சைடு 2 டிஜிட் மூவ் ஆகும். மூவ் ஆச்சுன்னா அப்போ நம்மளுக்கு மேலே நியூமரேட்டர் என்ன வரும்னாக்கா 2156 அப்படின்னு ஆகிடும். கீழே டினாமினேட்டரில் 7 into 100. ஸோ இதை 1 டைம்னு வச்சுக்கோங்க. இதை 21 அப்படிங்கிறது 3 டைம். ஏன்னா 2 cannot be divided. அப்போ 2 டிஜிட் எடுக்கணும். அப்போ 21 3 டைம். இந்த 5 டிவிசபிள் ஆகாது, அதனால் 0. ஸோ 56 2 டிஜிட்டு. அப்போ 8 7s are 56. அப்போ 8. ஸோ 308 வருது டிவைடட் பை 100. நார்மலாக டெசிமல் நம்பருங்கிறது ரைட் சைடில் இருக்கும், டெசிமல் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ 100 அப்படிங்குள்ள 2 டிஜிட்டு லெஃப்ட் சைடில் மூவ் ஆகணும். அப்போ 1 2. அப்போ மூவ் ஆச்சு அப்படின்னாக்கா 8 0.3. ஸோ அப்போ இந்த சம்முங்களுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ த ஃபஸ்ட்டு சம்முக்கு ஆன்சர் 0.2. செகண்ட் சம்முக்கு ஆன்சர் 0.18. தேர்ட் சம்மோட ஆன்சர் 1.02. ஃபோர்த்து சம்முக்கு ஆன்சர் 3.08. ஸோ இந்த மாதிரி 4 சம்ஸுக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக உங்கள் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.